ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு epic rules தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? போன சாப்டர்ல ஹீரோ நைட் கிங் சிட்டிக்கு ரெண்டு முக்கியமான ஐட்டம்ஸை தேடி வந்திருப்பா. வேற வரியில ஹீரோட ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிருப்பா. கடைசியா நைட் கிங் சிட்டிக்கு வந்த போது அந்த சிட்டிக்குள்ள பறந்து போக முடியாது. அங்க ஒரு கேட் இருக்குது, அந்த வழிதான் மட்டும் போக முடியும். ஆனா அதுக்குள்ள போகணும்னா லெவல் செக் பண்ணி மட்டும்தான் விடுவாங்க. அப்போ ஹீரோயின் டீம் லெவல் செக் பண்ண போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதுதான் தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டர் லீ. அவ அங்க வந்து நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையா பேசிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம அந்த நைட் கிங் சிட்டியோட லோட கூட அசிங்கமா பேசிட்டு லெவல் செக் பண்ண போனா. இப்போ இங்கிருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த யங் மாஸ்டர் லீயை பார்த்து ஒரு ஓல்டுமா சொல்றா, தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டர் லீ இந்த சின்ன வயசுல அவனோட கல்டிவேஷன் லெவல் 7 ஃப்ளைம் ரீஇன்கார்னேஷன் லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஒருவேளை அவனோட இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி இங்க ஒரு மிராக்கிளை கிரியேட் பண்ணாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீங்க சொல்றதே தப்பு. இந்த ட்ரையல் வெறும் பிரில்லியன் QA லெவலை செக் பண்றதுக்கு இல்ல. இதோட உண்மையான நோக்கமே வேற. என்னை பொறுத்தவரை அந்த சிட்டிலோட இவனும் ஒரே லெவலு தான். ஆனா அந்த சிட்டிலோட ட்ரையல்ல 9000 kg ப்ரெஷரை தாங்கினா. அப்ப இவ அந்த ஆளோட கால் தூசி கூட வராது. அப்ப ஹீரோ கிட்ட அந்த லீவ் பொண்ணு கேக்குறா, ஆனா யங் மாஸ்டர் ஒருத்தரோட பில்லியன் QA வேல்யூ பண்ணி தானே அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. அப்ப கல்டிவேஷன் லெவல் ஒண்ணும் இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றா, பில்லியன் QA என்னன்னா உடம்புல இருக்க ஒரு ஸ்டோக்கு மாதிரி. நான் கல்டிவேஷன் என்னன்னா அந்த எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னு எபிலிட்டி. தண்ணி டேங்க்ல இருக்கணும்னு முக்கியம் இல்ல, ஆனா அதை எப்படி பேச்சணும்னு தான் மேட்டர். ட்ரெயின் பண்ணி பில்லியன் QA உருவாக்குனவங்க அதை அவங்களோட விருப்பப்படி யூஸ் பண்ணலாம். ஆனா பிறக்கும் போதே அந்த பவரோட பிறந்தவங்களுக்கு அந்த பவரை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒரு ட்ரூ மாஸ்டர் ஒரு நார்மல் கல்டிவேட்டர் யூஸ் பண்ற 10% QA யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். பாக்குறதுக்கு அந்த டிவைஸ் ஒரு பர்சனோட பில்லியன் QA எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ண மாதிரி இருக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. அவங்களோட பில்லியன் QA எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டிவைஸ் அங்க வச்சிருக்காங்க. இதாலதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுகளும் வந்தாலும் சிட்டிலோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, இதை யூஸ் பண்ணி அந்த சிட்டிலோட ஒரு ஜீனியஸை தேடிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அந்த ஓல்டுமா நினைக்கிறா, என்ன இவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த தண்டர் கிளவுட் செக்டோட யங் மாஸ்டரையும் அந்த சிட்டிலோட ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கா. அப்படியே கீரை அந்த யங் மாஸ்டர் லீயே காட்டினா அவ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட ஏர்ல பறந்துட்டு இருக்க ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்னதை பார்த்து சொல்றா, டேய் சின்ன ஹேண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, கொஞ்சம் கழிச்சு என்னோட பவரை பார்த்து நீங்க எல்லாரும் முன்னாடி நடுங்கிக்கிட்ட முட்டி போட போறீங்க. அப்படியே அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அந்த டிஸ்க் மேல இருக்கிட்டு சொல்றா, டேய் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் இப்போதே அந்த சிட்டிலோட ரெக்கார்டை பிரேக் பண்றேன். அப்ப அங்க இருக்க கார்ட்ஸ்ல இருந்து ஒரு கார்டு சொல்றா, டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி அவன் மனசுல நினைக்கிறா, என்னது இவன் சிட்டிலோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போறேனா, அது உன்னோட கனவுல கூட நடக்காது. அப்ப அவன் அந்த டிவைஸ்ல பவர் செலுத்திய போது அதுல இருந்து 2 பில்லர் மாதிரி எனர்ஜி ஆகாயத்துல போகுது. இது பார்த்துட்டு அவனோட ஆளுகள் எல்லாம் 500 feet 800 1000 3000 அப்படி அந்த பவர் ஏறி போய்கிட்டே இருக்குது. யங் மாஸ்டர்லயே உங்களால முடியும் அப்படிதான். அப்ப அந்த லீவ் பொண்ணோட கூட இருக்கிற எல்ட்ரஸ்ல இருந்து ஒரு எல்டர் சொல்றா, சேர்மேன் நம்ம அந்த யங் மாஸ்டர் லீ கிட்ட போய் ஏன் ஒரு அளவு சொல்லக்கூடாது, மேபி நமக்கு அதனால நல்ல ஒரு ஃபியூச்சரா இருக்கலாம். அப்ப இன்னொரு எல்டர் சொல்றா, அது மட்டும் வேணாம், அந்த லீ ஒரு மோசமான ஒரு கேரக்டர், அவனோட கண்ணுல ஏதாவது ஒரு பொண்ணு பட்டுட்டா அவங்களோட கதை அவ்வளோதான், அவங்ககிட்ட இருந்து சீக்கிரமா தப்பிக்க முடியாது. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எல்டர் ஷியாவ் இத பத்தி நான் அப்புறமா முடிவு எடுத்துக்கிறேன். அப்ப அந்த கிழட்டு எல்டர் கேக்குறா, நான் இறந்த பிறகு நீ ஒரு சேர்மேன் பொசிஷன்ல இருந்துட்டு இப்படியே நடந்துக்க போறையா? ஒரு வருஷமும் நம்ம மர்ச்சன்ட் ஷிப்ஸ் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்ல, நம்ம க்ரூவில இப்ப வேலை பாக்குறதுக்கு ஆளுகளும் கூட இல்ல. நம்ம சிச்சுவேஷன் இப்ப ரொம்ப கீழ்மட்டமா போய்கிட்டே இருக்கு. அப்ப இன்னொரு எல்டர் சொல்றா, எல்டர் ஷியாவ் இது விடுங்க, அவங்களுக்கு பழைய சேர்மேன் கிட்ட எதிர்த்து பேசவோ ஃபைட் பண்றதுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம கூட வெல்லனா என்ன, நம்மளே போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு அந்த ஷிப்ல இருந்து குதிச்சு கீழே போயிட்டாங்க. அங்க பார்த்தா அந்த யங் மாஸ்டர்ல இன்னும் அந்த டிவைஸ்ல பவர் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவன் பிளட் வாமிட் எடுத்து, டேமேஜ் இந்த ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு, நான் என்னோட லிமிட்டை தாண்டி 4000 feet வரை கொண்டு வந்துட்டேன், என்ன ஒரு அவமானம் எனக்கு இது. அப்ப அந்த பொண்ணு கூட இருந்த எல்ட்ரஸ் இவங்கிட்ட வந்து சொல்றா, யங் மாஸ்டர்லி நீங்க இந்த நார்த்தன் ரீஜனை ஃபுல்லா ஷோக் பண்ணிட்டீங்க, அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப இவங்களை பார்த்துட்டு இவன் சிரிச்சுக்கிட்டா நினைக்கிறா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில 2 முட்டா பசங்க தனியா வந்து மாட்டிக்கிட்டாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படி நினைச்சிட்டாவா அந்த டிவைஸ்ல இருந்து நேரா குதிச்சு இவங்க கிட்ட வந்துட்டா. அப்ப இவங்க ஷோக்கா யங்
யங் மாஸ்டர்ல என்ன பண்ண போறீங்க? அப்ப இவ 2 பேரோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு சொல்றா, அருவு கட்ட கலட்டு பசங்களா, நீங்க அங்கிருந்து கத்தி என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த ஃப்ளைம் என்னோட மேல பட்டு என்னோட உயிரை அங்க போயிருக்கும். நீங்க அப்படி பண்ணதுக்கு நீங்க உயிரோட இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. இப்போ இது பார்த்துட்டு அந்த லீவ் பண்ணங்கிறது கத்திக்கிட்ட கிரானிக்கும் எல்ட்ரஷியா இப்போ அந்த பொண்ணோட பக்கத்துல இருந்த ஆளுகள் எல்லாம், சேர்மேன் வீணா அந்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க சேர்மேன், நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷனும் கூட கொஞ்சம் பாருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அங்கிருந்து சொல்றா, பீப்புள்ஸோட ஹார்ட் எப்போ இப்படிதான், மற்றவங்க எப்படி போனா அவங்களுக்கு என்ன. இப்போ அந்த யங் மாஸ்டர்லி அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு சொல்றா, நீங்க 2 பேரும் என்னோட குறுக்க வராம மட்டும் இருந்தா நான் எப்போவே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பேன். அப்படியே அவன் மேல பார்த்து சொல்றா, யாரோ இங்க வந்திருக்க போல இருக்கே. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்கிற, இவன் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்து. இவதான் சிட்டிலோட பொண்ணு மிங்கியூ. ஆமா, இந்த பொண்ணை ஈயனா கூப்பிடலாம். அப்ப அந்த பொண்ணு கூட இருக்க இன்னொருத்தன் கேக்குறா, மிங்கியூ எதுக்காக நீ அவனை இவ்வளவு உத்து பார்த்துட்டு இருக்க, இவ்வளவு திமிர ஆடிட்டு இருக்க, அந்த லீப்பா என்கிட்ட என்ன இருக்கு? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் அவனே பார்க்கல, நான் அந்த ஃபெய்யூன் மெர்ச்சன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே யாரே பார்த்துட்டு இருக்கான்னா நம்ம ஹீரோவே தான். அவ சொல்றா, அங்க இருக்க அந்த பர்சனை பாரு, இங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க, ஆனா அந்த ஆளோட ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் காணல, ரொம்ப காமா இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணோட கூட இருக்கவன் பேருதான் லிங்ஃபாங், அவன் லிங்டியன் ஹாலோட யங் மாஸ்டர். அவன் சொல்றா, ஒருவேளை அந்த 9th ரைட்ல இருக்க சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் பயந்துருக்கலாம், இப்படி ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறா, நான் இப்ப பண்ண போற வேலையை பார்த்து நீ ஆச்சரியப்பட போற. அப்படியே வாங்கிறது கத்துக்கிட்டு அந்த லீப்பையங்கிட்ட சொல்றா, டே லீஷோங், ஒரு 9th ரைட்ல இருக்க ஒரு சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் உன்னை பார்த்து கலாச்சிட்டு இருக்காங்க, நீ அதை பார்த்துட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு போறையா? நீ என்ன அவ்வளோ கோழையா? உன்னை மட்டமா பார்க்க வச்சிடாத, உன்னை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்ப அந்த லீப்பாயில கடுப்பாய் மனசுல நினைக்கிறா, லிங்ஃபா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன இன்சல்ட் பண்ணிருப்ப? அப்படியே அங்கிருந்து கத்திக்கிட்ட, ஃபெய்யூன் சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் சீக்கிரமா எங்கிட்ட வாங்க. அப்ப அங்கிருந்து அந்த லீவ் பொண்ணு சொல்றா, யங் மாஸ்டர்ல எங்களை மன்னிச்சிடுங்க, என்னோட ஆளுக தப்பு பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, நீ எங்கிட்ட ஒன்னும் பேச வேணாம், இன்னைக்கு இங்கிருந்து நீங்க யாரும் உயிரோட போக மாட்டீங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு கடுப்பாய் அங்கிருந்து சொல்றா, டே பேட் கை, நீ ஃபெயில் ஆயது உன்னோட தப்பு தான், அதை எதுக்காக எங்களோட மேல தூக்கி போட்டுட்டு இருக்க? அந்த பொண்ணு கூட நிக்கிற ஆளுகெல்லாம் பயந்துகிட்டே சொல்றாங்க, சின்ன பொண்ணை வாய மூடிட்டு, நாம இங்கிருந்து யாரும் உயிரோட போக மாட்டோம். அந்த பயல அப்படி சொல்லி முடிஞ்சதும் க்ளோரி சீல்ஸ் ஆடுன்னு சொல்லி எக்கச்சக்கமான அட்டாக் அந்த ஷிப்பை ஃபுல்லா சுத்தி நிக்குது. அந்த அட்டாக்ல இருந்து வர பிரஷரை அவங்களால தாங்க முடியல. இந்த வேலையை பார்த்து விட்ட யாருன்னா அந்த யங் மாஸ்டர் லீ தான். அவ அங்கிருந்து சொல்றா, 9th ரைட்ல இருக்க சேம்பர் ஆஃப் கொமர்ஸ்ல இருக்க சின்ன பசங்களை எல்லாம் என்னோட தலையில ஏறி மிதிக்க அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? நான் இன்னைக்கு உங்க கூட எல்லாரும் கூட சண்டை போட போறேன். அப்படி அந்த ஷிப்பை பார்த்து அட்டாக் பண்ண குதிச்சுக்கிட்டே சொல்றா, டே குப்பைங்களா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னவே எதிர்க்க துணிச்சிட்டீங்களா? இன்னைக்கு நீங்க இங்க இருந்து யாரும் உயிரோட போக மாட்டீங்க. அப்ப அந்த பொண்ணோட ஷிப்ல இருக்க ஆளுகள் எல்லாம் கடந்து கதறிக்கிட்டே சொல்றாங்க, என்ன கொடூரமான பிரஷர் இது, என்னால பிரீத் பண்ணவே முடியல, ப்ளீஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இல்ல அது நம்மளால பண்ண முடியாது, அவன் இந்த ஷிப்பு ஃபுல்லா சீல் பண்ணிட்டா ஸ்பேஸ்ல அறைய வச்சு. அப்ப அங்கிருந்து அந்த கீழோட பொண்ணு சொல்றா, இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, வா நாம சீக்கிரமா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப அந்த லிங்ஃபாங் சொல்றா, இங்க இவங்க எல்லாம் பூச்சிங்க மாதிரி, நீ இவங்கள பார்த்து கவலைப்பட வேணாம், அது மட்டும் இல்ல அந்த ஷிப்ல இருக்க பர்சனோட பவர் லெவல் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம், அதனால நாம போய் உதவி பண்ண வேணாம், இங்கே இருக்கலாம். அப்ப அவ அங்கிருந்து அட்டாக் பண்ண வர பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, எனக்கு இவங்க கூட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் கூட இல்ல, அதனால இது சீக்கிரமா முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அப்ப அந்த லீப்பாயில அங்கிருந்து கத்துக்கிட்டு அட்டாக் பண்ண வர ஃபுல் ஃபோர்ஸோட. அப்போ அவன் பாக்குற, என்ன இது? பார்த்தா ஹீரோ அங்கிருந்து வந்து ஃபேஸ்ல ஒரு கிக்கு, அந்த ஃபோர்ஸ்ல திரும்பி அப்படியே போயிட்டா. இது பார்த்துட்டு அந்த சிட்டிலோட ஒரு பொண்ணும் இந்த லீப்பாயிலோட கூட வந்த எல்ரஸும் எல்லாரும் வாய பழந்துட்டாங்க. அப்ப அந்த லீவ் பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சொல்றா, ஃபைனலா நம்மள அவரு காப்பாத்திட்டாரு. ஹீரோ மிதிச்ச மிதியில அவன் அந்த கேட்டோட செவர்ல போய் சுருகிட்டா. ஹீரோ நேரா அந்த டிஸ்க் மாதிரி இருக்க டிவைஸோட மண்டையில வந்து லேண்ட் ஆயிட்டு சொல்றா, உன்னோட அந்த மொக்கையான ப்ரெஷர் வச்சு எங்களை எல்லாம் கொல்லலான்னு நீ நினைச்சியா? சரி, நான் இப்போ கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டை விளையாட போறேன். அப்படி சொல்லிட்டு அந்த டிவைஸ்ல ஃபுல் பவரும் கொடுத்துட்டு நினைக்கிறா, என்னோட பாடி கான்ஸ்டிடியூஷன் இப்போ ரொம்ப நார்மலா இருக்கு, ஒரு பெரிய கலாமட்டில இருந்து தப்பிச்சதுனால. ஆனா என்னோட பாடியில பிரில்லியன் கியூயோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா என்னோட ஓன் மெத்தடை பயன்படுத்தி டிவைன் மைண்டையும் பிரில்லியன் கியூவையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண அதோட ரிசல்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஹீரோ அப்படி நினைச்சு முடிச்சதும் ஒரு கோல்டன் லைட் பில்லர் மாதிரி ஆகாயத்துக்கு போகுது. அப்ப இது பார்த்துட்டு அந்த லீப்பாயிலோட ஷிப்பில் நிக்கிற ஆளுகள் எல்லாம், என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? அப்ப இன்னொருத்தன் சொல்றா, இப்போ 8000 ஃபீட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்துட்டு அங்க இருக்க கார்டு சொல்றா, இப்ப நான் பார்த்துட்டு இருக்குது என்னால நம்ப முடியல, அந்த லைட் இன்னும் போய்கிட்டே இருக்கு. அப்ப இது பார்த்துட்டு அந்த லிங்ஃபான் சொல்றா, என்ன விதமான மோன்ஸ்டர் இவன்? அப்ப அந்த சிட்டிலோட பொண்ணு அதுக்கு மேல ஷோக் ஆகி சொல்றா, 10,000 ஃபீட்ஸ் ரீச் ஆயிட்டா, அது மட்டும் இல்ல என்னோட அப்பாவோட ரெக்கார்டை இவ உடைச்சிட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து நினைக்கிறா, இப்ப நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த நைட் கிங் சிட்டில இருக்க மக்கள் எல்லாம் என்ன ஆச்சரியமா பாக்குற மாதிரி இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன்.
அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஃபுல் பவரும் கேதர் பண்ணி இந்த லீப்பாயோட மேல ப்ரெஷர் போட ஆரம்பிச்சுட்டா. அப்ப அவங்க கடந்து கதர்கிட்ட நினைக்கிறா, இதனால நம்பவே முடியல, இவனோட உடம்புல இவ்வளோ பியூரான பிரில்லியன் கியூ இவ்வளோ எப்படி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கூட இந்த ப்ரெஷர்ல இருந்தா நான் கண்டிப்பா இங்கே இறந்துடுவேன். அப்ப அந்த லியோப்பனோட ஷிப்ல இருக்க ஆளுகள் எல்லாம் பயந்துகிட்டே சொல்றாங்க, யங் மாஸ்டர் லீ சத்துட்டு இருக்காரு, கிரேட் லோடு கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நீங்க ஏதாச்சும் அந்த தண்டர் கிளவுட் சக்தியோட யங் மாஸ்டரை பண்ணா அப்புறம் அவங்க எங்களை சும்மா விடாது ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்ப அங்கிருந்து அந்த லீப்பாயோட வந்த ஒரு எல்டர் கடுப்பாய் சொல்றா, டே பையா யங் மாஸ்டரை சும்மா விட்டுடு, அவரு தான் நெக்ஸ்ட் தண்டர் கிளவுட் சக்தியோட லீடர், நீ என்ன தண்டர் கிளவுட் சக்தியோட எனிமி ஆக போறையா? இப்ப ஹீரோ அங்கிருந்து நக்கலா சொல்றா, அவ உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் எனக்கு என்ன, போல இருக்க முட்டா பயில எல்லாம் பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல அங்க ஒருத்தன் கத்திக்கிட்ட சொல்றா, எல்டர் ஷின்ஹி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம சிட்டியில ஒரு ரெக்கார்டை ஒருத்தன் பிரேக் பண்ணிட்டா. அப்ப அங்க ஒருத்தரை காட்டுறாங்க, இவர் தான் எல்டர் ஷின்ஹி, இந்த நைட் கிங் சிட்டியோட எல்டர் தான் இவர். இப்போ இது கேட்டது ஒரு ஷோக்கா, என்ன அப்படியே வெளியில வந்து பார்த்தா அந்த பில்லர் லைட்டு ஆகாயத்துல இருக்கு. இவர் அதை பார்த்துட்டு சொல்றா, இந்த பில்லர் ஆஃப் லைட் உண்மையில 20,000 ரீச் ஆயிடுச்சு. அவர் அங்கிருந்து கத்துக்கிட்டே கேக்குறா, ஏதாச்சும் கிரேட் செட்டோட டிசைன்ஸ் இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்களா?